அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. PAP பாசனம் பரப்பு விவசாயிகளுக்கு என் அன்பான வணக்கம். நான் NSP வெற்றி பேசுறேங்க. இன்னைக்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்யறதுக்கான காரணம் யாரை குறை சொல்றதுக்காகவோ யாரை எதிரியா காட்டுறதுக்காகலாம் அல்ல. PAP பாசன திட்டத்தை சுத்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான விவாதம் உருவாகியிருக்கு. அந்த விவாதத்தோட உண்மை என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை இன்னைக்கு வெளியிடுறோம். இன்னைக்கு ஒரு தரப்பினர் PAP திறந்த வாய்க்கால் பாசன முறையை முற்றிலுமா மாத்திட்டு குழாய் வழி பாசனமா மாத்தணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதுக்கு முன்பா ஒரு விஷயத்தை மிக தெளிவா சொல்லிக்க விரும்புறோம். கடைமடைப்பதி விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. ஆனா அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக PAPயோட உயிர் நாடியான திறந்த வாய்க்கால் அமைப்பை அழிக்கலாம்னு நினைக்கிறது ஒரு சரியான தீர்வா நாங்க நினைக்கல. இந்த பிரச்சனையோட உண்மையான காரணத்தை நாம முதல்ல பார்க்கணும். கடைமடைப்பதி விவசாயிகளுக்கு தண்ணீர் சரியாக செல்லாத நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானது அல்ல. பல ஆண்டுகளா இருந்து வர ஒரு பிரச்சனை. ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியாமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்க்கால் முறையா பராமரிக்கப்பட்டுச்சா, ஒவ்வொரு ஆண்டு முழுமையா தூர்வாரப்பட்டுச்சா, நீர் திருட்டு முழுமையா தடுக்கப்பட்டுச்சா, நீர் மேலாண்மை அறிவியல் அடிப்படையில் நடப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டோம்னா இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம ஆமான்னு பதில் சொல்ல முடியாது. உண்மை ஏற்றுக்க வேண்டிய நேரம் இது. கடந்த பல ஆண்டுகளாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் PAP வாய்க்கால் அமைப்பு அப்படிங்கிறது உரிய முறையில பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம தொடர்ந்து எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கடைமடை பகுதிகளுக்கு உரிய அளவு தண்ணீர் சென்று சேராத நிலை உருவாயிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த தவறுக்கு காரணம் சாதாரண விவசாயிகள் அல்ல. இந்த கடந்த ஆட்சி முறையும் நிர்வாக குறைபாடுகள் தான் அப்படிங்கறத நம்ம ஆணித்தரமா சொல்ல விரும்புறோம். அப்படி இருக்கும்போது நிர்வாகத்தோட தவறை சரி செய்வதற்கு பதிலாக 60 ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்தோட வாழ்வாதாரத்தை தாங்கி நிற்கும் திறந்த வாய்க்கால் அமைப்பையே மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சரியான தீர்வா இருக்க முடியும்? பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாசன திட்டம் அல்ல. பெருந்தலைவர் காமராஜரோட தொலைநோக்கு சிந்தனையில் உருவான இந்த திட்டம் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தோட உயிர் நாடியா இருக்கு. இந்த வாய்க்காலோட தண்ணி அப்படிங்கிறது ஆயக்கட்டு நிலங்களுக்கு மட்டும் பாசனம் செய்யறது கிடையாது. அது இயற்கையாகவே நிலத்துக்குள்ளார ஊறுது. வாய்க்காலோட 2 பக்கமும் நிலத்தடி நீர் மட்டம் தொடர்ந்து வளப்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருது. அதன் காரணமா தான் இன்னைக்கு வாய்க்காலோட 2 புறமும் ஆயிரக்கணக்கான கிணறுல தண்ணி இருக்கு. அந்த கிணற்று தண்ணீர் மூலமாக பல்வேறு விவசாய பயிர்கள் விளைவிக்கப்படுது. தென்னந்தோப்புகள் எல்லாம் செழுமையா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா பார்த்துட்டு தான் வர்றோம். இந்த நீரை நம்பி, இந்த கசிவு நீரை நம்பி ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்துட்டு வர்றோம். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதன் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, பல கிராமங்களோட குடிநீர் தேவையும் இந்த அமைப்பை நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த திறந்த வாய்க்கால் முறையை முற்றிலுமா மாற்றி குழாயா மாத்திரம்னா அந்த நிலத்தடி நீரை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிணறுகளோட நிலை என்ன ஆகும்? அந்த கிணறுகளை நம்பி இருக்கிற தென்னந்தோப்புகள் மற்றும் மற்ற வெள்ளாமையோட எதிர்காலம் என்ன ஆகும்? வாய்க்கால் 2 புறம் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களோட வாழ்வாதாரம் என்னமாகும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சரியான பதில் கிடையாது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம குழாய் போட்டா போதும் அப்படின்னு சொல்றது முழுமையான தீர்வை தர முடியாது. அது மட்டுமல்ல, இந்த வாய்க்கால் திட்டத்தை மாற்றி குழாயக மாற்றினால் இந்த பகுதி விவசாயிகளுக்கு கொடுப்போம், ஆயக்கட்டு விவசாயிகளுக்கு நாங்க தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வழி ஏற்படுத்துவோம், நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கான வழி ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தோட PAPயோடைய நிர்வாக குழு இருக்கிற மாதிரி சில பேர் பதிவு போடுறது எந்த அடிப்படை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இதுக்கான எந்த திட்ட வரையறையும் செய்யாம அரசாங்கம் விவாதத்தை உள்ளாக்காத போது அவர்கள் இஷ்டத்துக்கு தண்ணி இவங்களுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு உறுதிவார்த்தை சொல்றதெல்லாம் நம்மளால எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரியல. நம்முடைய கேள்வி அப்படிங்கிறது கடைமடை பகுதிக்கு தண்ணி கொடுக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறது தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா பல ஆண்டுகளா கிடப்பிட்டு இருக்கிற ஆனைமலை நல்லார் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். கூடுதலா 8 TMC தண்ணி கிடைக்கும். அதன் மூலமாக புதிய நீர்வளம் உருவாகும், எல்லா விவசாயிகளுக்கும் போதிய நீர் கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக நம்ம போராட்டம் பண்ணிட்டு வர்றோம். புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு நாம் என்ன நினைச்சோம்னா ஆனைமலை திட்டத்தை அதோடைய செயல்பாட்டை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கறதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லும் இந்த சூழல் ஏற்பட்டு இந்த பிரச்சனை உருவாகி இதை பற்றி விவாதத்துக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நம்முடைய முனைப்பை நம்ம தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிட்டோம். இருந்தாலும் கூட
பிஏபி பாசன திட்டத்தில் ஆனைமலையில் நல்லார் திட்டம் இந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம அரசாங்கத்தை அணுகத்தான் போறோம். அதற்கான முறைகளை நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்படி எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கலாம்னா அதுக்கு ஆனைமலை நல்லாருக்கு வர சொன்னோம்னா அதுக்கு நிறைய பேர் வரதில்லை. அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியல. இந்த நேரத்தில் ஒரு சில விவசாய சங்க தலைவர்கள் வந்து பல்வேறு வெளிநாட்டு உதாரணங்களையும் பல உள்நாட்டு உதாரணங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இஸ்ரேல்ல வந்து குழாய் வழி பாசன முறை அப்படிங்கிறது வெற்றிகரமா செயல்படுது, அதை பிஏபிலையும் நம்ம செயல்படுத்தி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இஸ்ரேல் வந்து ஒரு முன்னேறிய நாடு, நீர் மேலாண்மையில சிறப்பாக செயல்படுற நாடு அப்படிங்கறத நம்ம நிறைய வழியில தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாட்டோட திட்டத்தை அப்படி இன்னொரு நாட்டை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அங்குள்ள நில அமைப்பு வேறு, காலநிலை வேறு, மழைப்பொழிவு வேறு, நீர் மேலாண்மை முறை வேறு. மிக முக்கியமா பிஏபி போன்ற திறந்த வாய்க்கால் அமைப்போட மூலமா நிலத்தடி நீர் தொடர்ந்து வளப்படுத்தும் இயற்கையான நீரில் அமைப்பு அங்கே கிடையாது. அதனால நாம் என்ன சொல்றோம்னா பிஏபிக்கான தீர்வு என்பது பிஏபி தன்மையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர இன்னொரு பாசன பரப்பை வந்து உதாரணமா வச்சுட்டு நம்ம கொண்டு வர முடியாது. என்னன்னா ஒரு புதிய ஒரு திட்டத்தை நிறைவேற்ற போறோம். இப்ப அத்திக்கடை வைநாசி திட்டத்தை உதாரணமா சொல்லும் போது புதிய திட்டம் அது நிலத்தடி செறிவூட்டும் திட்டத்துக்காக பைப்லைன் மூலம் கொண்டு வந்து ஒரு குட்டையை நம்பி அதன் மூலம் நிலத்தடி மட்டத்தை உயர்த்தி அதன் மூலம் குடிநீர் தேவையும் விவசாய பணிகள் நடைபெறுதுன்னா அது புதிய திட்டத்தை அந்த அடிப்படையை நிறைவேற்றும் போது நம்ம நிச்சயமா அதுக்கான ஆதரவை கொடுக்குறோம், நம்ம அது விரும்புறோம். ஆனா அடிப்படையில இத்தனை ஆண்டு காலமாக பலன் கொடுத்த திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா அது பற்றிய ஆய்வு மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டும். இன்னொரு வேதனையான விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புறேன். சமீப காலமா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் குறிப்பா முகநூல் பக்கத்துலையும் வாட்ஸ்அப்லையும் பாத்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் விவசாயம் எல்லாமே தண்ணீர் திட்டங்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து சில பேர் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்தை நான் முற்றிலும் மறுக்கிறேன். என்னன்னா எல்லா சமுதாயத்திலும் எந்த சமுதாயமா இருந்தாலும் ஒரு சிலர் தவறு செய்யலாம், ஒரு சிலர் விதிமுறையை மீறலாம். அதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றவாளியா சொல்றதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு சிலர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை இருக்கட்டும், நிச்சயமா அதுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம். ஆனா ஆயிரக்கணக்கான நேர்மையான விவசாயிகளை ஒரே வார்த்தையில தண்ணீர் திட்டங்கள் அப்படின்னு முத்திர குத்துறது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? அதே போல வந்து ஒரு சிலர் என்னங்கிறாங்கன்னா மெயின் வைக்கால் விவசாயிகள் 2 பக்கம் இருந்தவங்க யார் நிலத்தடி நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே இத்தனை வருஷமா அனுபவிச்சு நல்லா வாழ்ந்துட்டீங்க, இனி நீங்க எக்கேரி எட்ட போன எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தண்ணி வந்தா போதும்னு பேசுறதும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சமூக வலைதளத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமா தெரியும். ஒரு 60-70,000 ஏக்கர் பாசன பரப்பு தண்ணீர் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்பதை நிச்சயமா நம்ம வரவேற்கிறோம், அதுக்கு ஆதரவும் கொடுக்கிறோம். அதுக்காக நாங்க நல்லா இருக்கணும், ஏற்கனவே 1.5 லட்சம் ஏக்கர் பாசன பரப்புல விவசாயிகள் எக்கேரி கட்டு போன என்ன, பாலைவனமான போன என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயமா இருக்கு சொல்லுங்க? இந்த வார்த்தைகள் யாருக்கா தண்ணி கொண்டு தந்துருமா சொல்லுங்க? ஒரு விவசாயியை இன்னொரு விவசாயிக்கு எதிராக எதுக்கு நிறுத்தணும்? நம்மளோட ஒற்றுமை தான் சிதைக்குமே தவிர எந்த விஷயத்தையும் செய்யாது. ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்முடைய எதிரிங்கிறது இன்னொரு விவசாயி கிடையாது. நம்முடைய எதிரி என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறையும் கடந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் செய்த தவறின் காரணமாக, நிர்வாக தவறின் காரணமாக இந்த பிஏபி பாசன பரப்பு சிதிலமடைஞ்சு போனது எதிர்த்து போராட வேண்டியதானே தவிர இன்னொரு விவசாயியோட மோத வச்சு பார்க்கறது ஒரு தீர்வை நிச்சயமாக கொடுக்காது. நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா புதிய நீர்வளம் உருவாக்கப்பட வேண்டும், ஆனைமலை நல்லார் திட்டத்தை நிறைவேற்ற வேணும், பிஏபி வாய்க்கால்களை முறையா பராமரிக்க வேணும், நீர் மேலாண்மையில அறிவியல் அடிப்படையில மேம்படுத்த வேணும். என்னன்னா இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட போது 2.5 லட்சம் ஏக்கருக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் வந்து பல்வேறு சூழ்நிலைகள் இன்னைக்கு 4.5 லட்சம் ஏக்கரமா விரிவுபடுத்தப்பட்டுருச்சு. ஆனா அந்த விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்திற்கான நீர் சேமிப்பை கடந்த 2 கழக ஆட்சிகளும் செய்யவில்லை அப்படிங்கிறது தொடர்ந்த குற்றச்சாட்டு முன் வச்சு நம்ம பல்வேறு முயற்சிகளையும் போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்கிறோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா நம்ம இருக்கிற அமைப்பை நம்ம சரிபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணி தண்ணியை சரியா கொண்டு வரதுக்கான ஒரு சூழலை உருவாக்க வேணும். இது ஒரு வாய்க்கால பத்தின பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு கொங்கு மண்டலத்தோட நிலத்தடி நீரை பற்றி ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பற்றிய பிரச்சனை. அதனால இதுல அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து ஒருத்தர் காயப்படுத்திக்கிறது மூலமாக எந்த தீர்வும் வராதுன்னு நான் நம்புறேன். மேலும் இறுதியா ஒரு உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறோம். யாருக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல, எந்த பகுதி விவசாயிக்கும் எதிரி அல்ல, எல்லா விவசாயிகளும் நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ஆனா பிஏபியோட திறந்த வாய்க்கால் அமைப்பையும் அதை நம்பி வாழும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். ஜனநாயக வழியில, சட்டப்பூர்வமான வழியில, அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில விவசாயிகளை ஒன்றிணைத்து பிஏபி விவசாயிகளுடைய உரிமையும் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான அனைத்து ஜனநாயக போராட்டங்களையும் உறுதியாக முன்னெடுப்போம். இதற்கு
கட்சிசார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கமும் ஏறுமுனை இளைஞரணியும் PAP விவசாயிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக அவரோடு இணைந்து செய்வோம். நிச்சயமாக நம்முடைய நீர்வளத்தை காப்பாற்றுவோம். ஆயிரக்கணக்கான கிராமங்களின் குடிநீர் தேவையும் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.